ஸ்ரீமேத ராமானுஜ நம. ஸ்ரீ ருக்மணி நாயக சமேத ஸ்ரீ வேங்கடகிருஷ்ண சுவாமி நம. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக பொன்னான திருவடி தாமரைகளில் தெண்டம் சமர்ப்பித்து செய்யும் விண்ணப்பம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி 3/5/2024 வெள்ளிக்கிழமை சுபயோக சுப நாளில் தேவரில் உன்னுடைய அலுவலகத்திற்கு எழுந்தருளி எங்களை ஆசீர்வதிக்க உள்ளீர்கள். சேவாத்தியருக்கு இலவச முடிக்காணிக்கை, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை எளியோர்களுக்கு இலவச திருமணம் போன்றவை உம்முடைய அருளால் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் பல பணியாளர்கள் நியமன உத்தரவு உம்மால் வழங்கப்பட்டுள்ளது. சென்ற வருட அலுவலக கணக்குகளை தங்கள் முன்பு சமர்ப்பிக்கிறோம். தேவரி திருவடி தாமரைகளில் இந்த கோரிக்கைகள் நடந்து முடிந்த புரோட்சவம், அதிக இடங்களில் பூப்பந்தங்கள் அமைப்பும் யானை வாகன புறப்பாட்டிற்கு சிறப்பு வான வேடிக்கை நிகழ்ச்சி மிகவும் சீரும் சிறப்புடன் நடைபெற்றது. இதுபோல் மற்ற உற்சவங்களும் நடைபெற அருள் தெரிய வேண்டும். திருக்கோயிலுக்கு வர வேண்டிய கட்டிட, மனை வாடகை, குத்தகை மற்றும் இதர நிலுவைகள் திருக்கோயிலுக்கு விரைவில் கிடைக்கிறவும், திருக்கோயிலுக்கு எதிரான வழக்குகளில் திருக்கோயிலுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கிறவும் அருள்புரிய வேண்டும். திருக்கோயிலுக்கு அருகில் உள்ள எண் 19 பேயாழ்வார் கோயில் பெரிய இடத்தில் நன்கொடையாளர் மூலம் புதிய கட்டிடம் கட்டும் பணிகள் முடிவடைந்து வெகு சிறப்பாக திறப்பு விழா நடைபெற்றது. திருக்கோயில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் எண் 54 டிபி கோயில் திரு, எண் 86 டிபி கோயில் திரு, எண் 96 டிபி கோயில் திரு, எண் 8 நல்ல திரு இடத்தில் திருக்கோயில் மூலம் புதிதாக கட்டும் கட்டிடம் பணி விரைந்து நடைபெற்று முடிவுடைய தங்கள் அருள் புரிய வேண்டும். திருக்கோயில் இடங்களில் புதிய கட்டிடம் கட்டும் பணிகள் விரைந்து நடைபெற அருள் புரிய வேண்டும். திருக்கோயில் வளாகத்தில் புதிய அலுவலகம் அமைக்க பணி விரைந்து நடைபெற அருள் புரிய வேண்டும். தேவரீர் வெகு விரைவில் முழு வயிறு அங்கியுடன் எங்களுக்கு காட்சியளிக்க வேண்டும். உமது உயர்ந்த வாகனமான தர்மாதிபீடம் விரைவில் புதிப்பொழிவு பெற அருள் புரிய வேண்டும். திருக்கோயிலின் நிர்வாக அதிகாரி, திருக்கோயில் பணியாளர்கள், அர்ச்சகர்கள், அத்தியாபகர்கள், சேவார்த்திகள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் சீரும் சிறப்புடன் வாழ வேண்டுகிறோம். இந்து சமயத்துறை அறநிலைத்துறை அமைச்சர், செயலர், ஆணையர் மற்றும் அலுவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் சீரும் சிறப்புடன் வாழ அருள் புரிய வேண்டுகிறோம். குற்றம் குறை இருப்பின் என்னை மன்னிக்க வேண்டுகிறோம். சுபமருத்து.